நான் ஹீரோவா நடிக்கணும்னு எங்க அப்பா ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு. அதோட முதல் ஸ்டெப்பா இப்பதான் நடந்திருக்கு. ஆனா அதை பாக்குறதுக்கு எங்க அப்பா கூட இல்ல. இப்ப ரீசெண்டா 3 months பிஃபோர் இறந்துட்டாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமான தருணத்துல எனக்கு அவர் கூட இருக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அவர் இருந்து பார்க்கல. சாரி டைரக்டர் சார், படம் ஒரு வித்தியாசமான கான்செப்ட் எடுத்திருக்கீங்க. சாவி கூட டைட்டில் ஃபீல் பண்ணீங்க, சாவின்னு. ஸ்ட்ராங்கான சாவியா இருந்தா சாவி போடலாம். ஆமா, திறந்துரும் சார். ஸ்ட்ராங்கான சாவியா இருந்தா போட்டு திறந்துரும். எங்களுக்கும் எல்லாருக்கும் லைஃப் ஓபன் ஆகிரும். இந்த இது ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சாவு வீட்டுல அதுவும் சொந்தக்காரங்க செத்துருக்காங்க, அந்த 2 லேடிஸும் அந்த டெத்தை பார்த்துட்டு சிரிக்கிறது லாஜிக்கா? அது ஏன் அந்த டைட்டில் மாத்தின மாதிரி அந்த சீனையும் கொஞ்சம் மாத்திருக்கலாமே? இல்ல சார், இதுவுமே அது அது மட்டும் ஒரு ரியலான இன்சிடென்ட். என்னன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க மார்ச்சுரியில இருந்து வீட்டுக்கு கொண்டு வராங்க ஆம்புலன்ஸ்ல. அப்போ வந்து என்னாச்சு, அவங்க அப்பா இறந்துருக்காங்க, பொண்ணு உட்காந்துருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த ஆம்புலன்ஸ் வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல இப்படி ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஜம்ப் ஆகும்ல, அப்படிங்கும் போது அது ஜம்ப் ஆனோடனே இவங்க அம்மாக்கும் பொண்ணுக்கும் ஒரு சின்னதா சிரிப்பு வந்திருக்கு. என்கிட்ட சொன்னாங்க, இந்த இடத்துல எப்படி சிரிப்பு வரும்னு நான் யோசிச்சேன். அப்பதான் ஓகே, அந்த சின்ன மொமெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன ஆக்சுவல் சுச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ அந்த ஒரு பிரேக் தான், சின்ன ஒரு பிரேக் தான். அதே மாதிரி அந்த அவரை ஹீரோ ஆக்கியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அவர் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தா நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே யூஸ் பண்ணிருக்கிறாரு அவரும். வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூ சோ மச். ஏன்னா அந்த காமெடி மறக்கவே முடியாது. போஸ்டர் கேட்கிறேன். ஆமா, அது எவ்வளவு தூரம் போனாலும் எனக்கு வந்து ரீச் ஆனது அது மட்டும் தான். எங்க போனாலும் அதான் கேட்பாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் நீங்க நல்லாவே ரீச் ஆவீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா. டைரக்டர் படம் வந்து ஓரளவு நல்லா தான் இருக்கு. ஆனா நீங்க ஸ்டேஜ்ல பேசும்போது ஒரு கான்பிடென்ட்டே இல்லாத மாதிரி பேசுறீங்க. ஏன் அந்த டைட்டில் கூட ஒரு கான்பிடென்ட் இல்லாம வந்து சும்மா வச்சிருக்கோம், சும்மா போயிருக்கோம் சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு பேசுனீங்க. ஏன், எதனால? அது நான் ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டேன் சார். ஏன்னா நாங்க ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடில இருந்தே சாவிடு தான் டைட்டில். அதாவது ஸ்டோரி எழுதுறதுக்கு முன்னாடில இருந்தே சாவிடுன்னு டைட்டில் போட்டு தான் ஸ்டோரியே எழுதுறேன். 3 years டிராவல் பண்றேன் அந்த டைட்டிலோட. அப்படிங்கும் போது இந்த நாளைக்கு இது சேஞ்ச் ஆக போகுதுங்கும் போது என்னால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, ஒரு டாகே வீட்டில் வளர்ப்பாங்க. நமக்கு பார்க்கும்போது என்ன தோணும், என்ன நாய்க்கிட்ட இவ்வளோ பாசமாக இருக்கு, அது இறந்தோன்னா ரொம்ப அழுவாங்க. நம்ம என்ன யோசிப்போம், என்ன நாய் இறந்ததுக்கெல்லாம் அழுவுறீங்க, அதை அப்படியே புதைக்கலாம் செய்றீங்க அப்படின்றது ஒன்று இருக்கும். அப்படிங்கிற அந்த மாதிரி தான் சார் எனக்கு அது தோணுச்சு. ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருந்துச்சு சார். நான் வந்து நெகட்டிவ் டைட்டில்ன்றதுக்காகலாம் வைக்கல சாவு வீடுன்றது. இது வந்து ஆப்டான டைட்டில்ன்றதுனால தான் வச்சேன். ஏன்னா நெக்ஸ்ட் மூவி நான் பண்ணும்போது நெகட்டிவ் டைட்டில் நான் வைக்க மாட்டேன். ஏன்னா அந்த மூவிக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வைப்பேன். ஸோ அதுதான் சார் ரீசன். உதய் சார், படத்தோட தலைப்பு சாவு வீடுன்னு இருக்கு, கதை ஃபுல்லா சாவுவா இருக்கு. முதல் படத்திலேயே ஒரு ஹீரோயின் கூட ரொம்ப நெருக்கமும் இல்லை, ஏதாவது ஃபீல் பண்ணுவீங்களா? அப்படி இல்ல, வரவே ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயின் வரல அப்படிலாம் அது என்னன்னா கதைக்கு என்ன தேவையோ அதை சார்ந்து போறதுதான் ஒரு ஆக்டரோட இதுன்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த படத்துல வந்து திடீர்னு வந்து கண்ண மூடி ஒரு டியூட் சாங் பாடுறதோ இல்ல அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிருக்குதோ இந்த சுச்சுவேஷனுக்கு தேவையில்லாத ஒன்றா இருக்கும். அதனால அது அவரும் வைக்கல, நானும் அதை விரும்பி கேட்டுக்கல. ஸோ இது நெக்ஸ்ட் டோர் பாய், ஒரு பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருப்பானோ அந்த கேரக்டரா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் அதை சூஸ் பண்ணி பண்ணேன். அடுத்தடுத்த படத்துல எல்லாம் ரொமான்ஸ் சாங் எல்லாம் கேட்டிருக்கேன், கிடைக்கும்னு நினைக்கிறேன். உதய் அண்ணே, கைதி படத்துல ஒரு போதை இருக்கும். ஆமாண்ணே. அந்த போதையோட இந்த போதை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது டிபெண்ட் அப்பான் அந்த கேரக்டர் இருக்குண்ணே. இதுல ஒரே ஒரு சிகரெட் தான் அடிக்கிறீங்க. ஆமாண்ணே. அதுவே தப்புதான். பட் இருந்தாலும் அந்த போதை வந்து அவ்வளவு பெருசு காமிச்சிருப்பாங்க. ஓகே, இது இப்படி போதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சாவு வீட்டுல ஒரே ஒரு இதை இது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பாடியை நம்ம தூக்கிட்டு போக முடியும் நீங்க யோசிச்சீங்களா? அவர்கிட்ட கேட்டீங்களா? 2 பேர்னா கூட யோசிக்கலாம்ல. சிங்கிளா தூக்கிட்டு போக முடியாதுல்ல. அதே போல பள்ளம் நோன்றீங்கன்னும் போதும் எல்லாமே இருக்குதுல்ல. அப்படின்னு போது நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம்ல டைரக்டர் கூட. இல்லன்னா போதன்றது நம்மளோட ஒரு பாடி கண்ட்ரோல் இருக்கு. இது நான் சொல்ல முடியாது. ஒருத்தர் ஒரு கோட் அடிச்சாலும் போதை ஆயிடுவாரு, கட்டிங் அடிச்சாலும் போதை ஆயிடுவாரு. அதை டிபெண்ட் பண்ணிதான். இப்போ ட்ரக்ஸ்ன்றது கஞ்சால வந்து ஒரு பாயிண்ட்ல அடிக்கிறவங்களும் இருக்காங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும் அடிக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க போதையாகாம தான் இருப்பாங்க. ஆனா அந்த இப்போ
ஃப்ரெஷரா ஒருத்தர் போயிட்டு 3 puff அடிச்சாலே போதை ஆயிடுவாங்க. ஸோ அந்த பேட்டர்ன்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறவன் இல்ல கொஞ்சம் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கவன்ற இருக்குதுல்ல, அதுல வந்து அடிச்சாங்கன்னா 100% இப்படி போகதான் செய்யும். ஆனா இதை நான் ஒத்துக்கிறேன். என்னன்னா எல்லாருமே சொல்லுவாங்க போன வெயிட் இருக்குன்னு, ஏன்னா அதை தூக்க முடியாது. அது வந்து சரி, அதுதான் மெயின் கோர்ன்னு இருக்கும்போது நம்ம அதுல போயிட்டு உள்ள போயிட்டு எதுவும் பண்ண முடியாது இல்லதான். இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, சினிமேட்டிக் லிபர்ட்டின்னு ஒன்று இருக்கு. அதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா, இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அந்த ஃபிளாஷ்பேக் வரும்போது மட்டும்தான் இவர் தூக்கிட்டு போவார். மற்ற இதில் இவர் இழுத்துட்டு தான் போயிருப்பார். உண்மையா அவர் இழுத்துட்டு தான் போயிருப்பாரு. இவர் நினைச்சுக்கிறாரு நம்ம தூக்கிட்டு போயிருக்கோம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு. ஸோ அதுதான் மேட்டர். சார் கில்டுல இருந்து அன்னைக்கு பேசுனீங்கல்ல, போதை படம்லாம் வருது பாக்குறீங்கன்னு, இதுவும் போதை சம்பந்தப்பட்ட படம் தானே? இதை பத்தி எதுவும் பேசவே இல்லை ரெண்டு பேரும். யாருன்னு? கில்டுல இருந்து அவங்க 2 பேரும் வந்திருக்காங்கல்ல, அவங்க சொல்லுங்க. ஏன்னா பாலச்சந்தர் அதெல்லாம் போனீங்க, அவங்களாம் இப்படி எடுத்தாங்க அப்படி எடுத்தாங்கன்ட்டு. இன்னைக்கு எதுவும் வாயே திறக்கல, போதை படம் எல்லாம் பாக்காதீங்க. நீங்க போதை படம் தானே வாங்கிருக்கீங்க நீங்களும். இது இல்லனே, அதுல அதாவது போதை கூடாதுதான். அந்த சமூகம் கெட்டு போறதே மது போதை இதுலதான் கெட்டு போயிருது. இதுவும் அந்த பையன் கடைசியாக திருந்திடுறான் பாருங்க. அப்பா வந்து அவன் அதுக்குள்ள கஞ்சா தான் அடிக்கிறான், சிகரெட் அடிக்கல, அதுக்குள்ள கஞ்சா வச்சு அடிக்கிறான். அவங்க அப்பா தெரியாம இழுத்து அடிச்சு செத்துடுறாரு. அந்த பையன் ஒரே நாள்ல திருந்துறான். இந்த சமூகம் இதுல இருந்து மாறணும், அதுதான் அதோட கருத்து. முக்கியமான கருத்து அதுதான். நம்ம திருப்பி நிறைய நிகழ்ச்சியில கலந்துக்குவோம், நம்ம அந்த டிபேட் வச்சுக்கலாம், சரிங்களா? இப்ப தம்பிகளை வாழ்த்தி அனுப்பணும் நீங்க. சார் டைரக்டர் சார், அது மாதிரி எனக்கு தோணுச்சு, ஒரு கேள்வி கேட்டாலே பாடி ஷேமிங் பப்ளிக் ஷேமிங்கிறாங்க. நீங்க படத்துல சொட்ட தலைய வந்து எனக்கு எவ்வளவு வருத்தமா இருந்தது தெரியுங்களா? எனக்கும் இல்ல வருது உங்களுக்கு இப்பதான், இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்ங்க. ஏன்னா அவர் அப்படி போட்டு அடிக்கிறாங்க. நல்லா போயிட்டு இருக்க படத்துல அது காமெடின்னு நினைச்சு வச்சிருக்கீங்க. கொஞ்சம் அந்த மாதிரி ஆட்களுக்கு அது ட்ராஜடி ஆயிடுச்சு. இல்ல சார், அது காமெடி இல்லதான். அது காமெடி இல்ல சார். ஆக்சுவலி நம்ம சிரிச்சிட கூடாது அந்த சீனுக்கு. அதுதான் உண்மை. நம்ம அந்த சீனுக்கு சிரிச்சிட கூடாது. சிரிச்சா நம்ம எப்படி அப்ப பாக்குறோம்ன்றது ஒண்ணு இருக்கு சார். அது நான் இது பண்றேன். ஏன்னா இப்ப 4 பேர்ல ஒருத்தர் சொட்ட தலையா தான் இருக்காங்க. ஆமா சார், எல்லாருக்குமே இப்போ காலிதான். சிவானி சந்திர சார், என்ன பார்த்து அந்த படத்தை வாங்குனீங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க? நல்ல படம் சார், ஒரு புதுசா இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமான படம், உங்களுக்கு எல்லாம் ரசிக்க முடியாத ஒரு ஃபன்னு தான் சார். எனக்கு வந்து இந்த பெருசா அந்த கதை சொல்றது அந்த மாதிரிலாம் இருக்கா சார். இது வந்து யதார்த்தமா இருந்துச்சு. புது பசங்க இல்ல புதுசா இருக்குது, ஆனா ஃபுல்ஃபில்லா இருந்ததா? கொஞ்சம் சார் இருக்குது. இருக்கு சார். இல்ல புதுசா தான் இருக்குது, அதுல வந்து மாற்றுக்கிறது. நீங்க எல்லாம் இருக்கிற நம்பிக்கை தான் சார். அந்த இவரு நடிகர்கிட்ட கொடுங்க. இல்ல உதய் இல்ல, இவரு போலீஸ்கார் இல்ல ஆதேஷ் உங்களுக்கு தான். சொல்லுங்க. படத்துல நீங்க ஒருத்தர் தான் பயங்கர நோன் ஃபிகர்ங்கறனால நிறைய சவுண்ட் விட்டுருக்கீங்களோ? நல்லா இருந்தது உங்க கேரக்டர். நான் இன்ஸ்பெக்டர் அவ்வளவு சவுண்ட் விடணுமா? இல்ல அது பிரஸ்டேஷனோட. இல்ல டைரக்டர் சொல்லி பண்ணீங்களா நீங்களா? இல்ல எல்லாமே இயக்குனர் சொல்லி தான். இயக்குனர் மீறி நான் எதுவுமே பண்றது இல்ல. ஏன்னா அவரு இது போதும் இது வேணும்னு அவரே கேட்பாரு. அதனால அவர் சொல்லி தான் பண்றது. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சத்துல வந்து நம்ம கத்துறது தானே இருக்கும். அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தான் நான் பண்ணது. டைரக்டர் சார், கார்த்தி உங்களுக்கு என் பேர் தெரியும், ஆதேஷ் போறாங்க. டைரக்டர் சார், இந்த வருஷம் இது 250வது படமும் 260வது. ஆமா சார், மழை சீசனு. போன மாசம் வந்த படங்கள்லாம் ரொம்ப பெருசா ஓடல. புது ஹீரோ, என்னென்ன சேலஞ்சு, தியேட்டரு, பிசினஸ், நீங்க புதுசா நீங்களே சொந்தமா படம் எடுக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. என்னென்ன இருந்தா உங்களுக்கு வசதியா இருக்கும்? என்ன இருந்தா வசதியா இருக்கும்? இது எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா வேணும் சார் கொஸ்டின். என்ன இருந்தா மீன்ஸ் என்ன? பிசினஸ், தியேட்டரு, புதுசா படம் பண்றீங்க இண்டஸ்ட்ரியில, மத்த இதுல உங்களுக்கு ஆடியன்ஸ்ல எல்லாம் வந்து உங்களை மாதிரி புதுமுகங்களுக்கு புதுசா படம் எடுக்கிறவங்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவை, என்னெல்லாம்? ஓகே, புரியுது. அதான் சார், இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டா யாருமே படம் எடுக்கக்கூடாது சார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்னு ஏடியா இருக்கணும். யாரு கூடயாவது ஏடியா இருந்து இந்த சினிமா என்னன்றது கத்துக்கணும். ஒரு 2-3 இயர்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு எப்போ அவங்களோட டைம் ஒன்று இருக்கும். எனக்கு வந்து சில பேருக்கு 1 இயர்ல நல்லா கத்துப்பாங்க, சில பேர் 8 இயர்ஸ்ல தான் நல்லா கத்துப்பாங்க. அப்படிங்கும் போது அந்த ஒரு டிராவல் வந்து பண்ணணும் கண்டிப்பா. அப்படி ஏடியா ஆக முடியலன்னா ஷார்ட் பிலிம்ஸ் வந்து பண்ணி இது என்ன ப்ராசஸ்ன்றத கத்துக்கணும். ஏன்னா சினிமான்றது ரொம்ப பெரிய விஷயம். ஷார்ட் ஃபிலிம்ன்றது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ல முடிஞ்சிடும். பட்ஜெட் கூட தேவையே இல்லை சில ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்குலாம்.
அப்படிங்கும் போது சினிமான்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ், காசு இன்வால்வ் ஆயிருக்கு, பெரிய காசு இன்வால்வ் ஆயிருக்கு. அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு நல்லா நாலேஜபிளாக இருக்கணும் சார். ஒரு டிரெக்டர்ன்றவங்க வந்து நல்லா நாலேஜபிளாக இருக்கணும், எல்லா கிராஃப்ட்ஸையும் தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து கேட்ட கேள்விக்கு பதில் வந்து என்ன இருந்தா மீன்ஸ் பிஸ்னஸ் ரொம்ப பிஸ்னஸே ஆகலை சார். ஆமாம், நான் வந்து அதான் சார் கண்டென்ட் பிலீவ் பண்ணியிருக்கேன் சார். ஃப்ராங்காக சொல்லலாம், கண்டென்ட் பிலீவ் பண்ணியிருக்கேன். என்னோட ஆர்டிஸ்ட் வந்து அதுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல மூவியாக நாங்கள் எடுத்திருக்கோம்னு நம்புகிறோம். ஆடியன்ஸ் சொல்லணும் என்னன்ட்டு டிசம்பர் 5 சொல்லிடுவாங்க. ஸோ நான் அதை காத்துட்ருக்கேன் சார். அவ்வளோதான் சார். சார் குட் ஈவினிங் சார். ஒரே நிமிஷம். குட் ஈவினிங் சார். இப்போ நீங்கள் வந்து படம் எடுக்கிறது ஈஸி, அதை வெளியே கொண்டு போகிறது தான் கஷ்டம்னு சொல்கிறீங்க. நான் இப்போ வந்து கேள்வி மாதிரி கூட நான் இந்த விஷயத்தை நான் சொல்ல. நீங்கள் வந்து விஜய் ஆண்டனி சாரோட படங்களை உதாரணமாக வச்சுக்கிட்டு உங்களை நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாமல் பண்ணியிருக்க கூடாது. அவர் அதுக்குன்னு ப்ரோமோவே பண்ணார், பிச்சைக்காரன் கொடுங்க, யாரை பார்த்து பிச்சைக்காரன் சொல்கிற, திமிரு பிடிச்சவன், யமன், இந்த மாதிரி வாயில பொது வெளியில பேச முடியாத டைட்டில்லாம் உள்ள கொண்டு வந்தாரு. நீங்க காம்ப்ரமைஸ் ஆனனாலதான் இப்போ உங்களோட படத்தோட டைட்டில் ரீச் ஆகாம இருக்கா, அப்படி ஃபீல் பண்றீங்களா? இந்த டைட்டில் புது டைட்டில் அவரு வந்து எவ்வளவு போல்டா சொசைட்டில ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி டைட்டில்ஸ் வச்சு அதுக்குன்னு ப்ரோமோஸ் எல்லாம் பண்ணாரு. நீங்க அதெல்லாம் எடுத்து உதாரணமா பார்த்து கூடாது. அப்புறம் ரெண்டாவது கேள்வி ஒரே பிடிச்சிடுறேன். படத்துல லாரி கேரக்டர் வந்து லாரி வந்து வித்தியாசமா வந்துட்டு இருக்கு, சம்பந்தமே இல்லாம. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, இது ஸ்பாயிலர் இல்ல, அதனால ஓகே, நோ ப்ராப்ளம் சார். ஸ்பாயிலர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. டைட்டில் வந்து சாவுகிடுன்ற டைட்டில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன், காம்ப்ரமைஸே ஆகலை. சரி, அப்போ தேட்டரில் ஓனர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பார்க்குறாங்க. சாவுகிடுன்னு டைட்டில் வச்சா யாரும் வரமாட்டாங்கன்றதை விட சாவுகிடுன்ற டைட்டிலில் வந்து நான் என்னோட தேட்டரில் நான் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து செந்தில் சார்ட்டையும் சொல்லிட்டேன். சார், ஒரு 5 தேட்டர் 10 தேட்டர் கிடைச்சா கூட போதும் சார், சாவிடுன்ற டைட்டிலே வெளியே வந்துடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா வேற டைட்டில் என்னால் யோசிக்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் சரி அப்படின்னு ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் 2 hours கழிச்சு கால் பண்ணாங்க, இல்லை ஒரு தேட்டர் கூட யாரும் தரமாட்டேன்ட்டாங்க. அதுதான் நாங்க இப்போ அந்த கண்டென்ட் பார்க்க வரதுக்கும் தேட்டர் வேணும்லண்ணா. இப்போ அந்த கண்டென்ட் ஏதாவது ஒரு தேட்டரும் கிடைக்கலன்னா நாங்க அந்த டைட்டில் வச்சுட்டு இப்போ வேற ஏதாவது இப்போ வந்து ஒரு இந்த டைட்டில் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா நாங்க இது பண்ணலாம், இல்லை நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க கிட்ட பேசலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாம். இப்போ தேட்டருக்கு போனாதான் எங்க படம் வெளியே வரும். இப்போ நான் சாவு வீடுன்னு நீங்க பேர் வச்சீங்கன்னா நான் தேட்டர் தர மாட்டேன்னு சொல்லிட்டா எங்க படம் எப்படி வெளியே வரும், யார் பாப்பா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க சைட்ல அக்செப்ட் பண்ணிட்டு சரி நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு போனது. ஆமா, இது அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பாக்குறாங்க. அது சாவுன்னா லைக் அவங்க அந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி தீட்டாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல சார் ஏன்னு. எனக்கும் அதான் சார். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து மக்கள் வச்சு தான் சார் நான் ரிலீஸ் பண்ணேன், பீச்சில் ரிலீஸ் பண்ணேன். ஒரு 20 செட் ஆஃப் பீப்புள்ஸ் வச்சு தான் ரிலீஸ் பண்ணேன். மக்கள்கிட்ட அப்போ கேட்டேன், அது இந்த வீடியோ இருக்கு, என்னன்னா நீங்கள் சாவு வீடியோன்னு வச்சிங்கன்னா தேட்டருக்கு வருவீங்களான்னு கேட்டேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வருவேன், இதில் என்ன இருக்குன்னு நான் பார்க்க வருவேன், இந்த போஸ்டரே வித்தியாசமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு 20 பேரில் ஆனால் 2 பேர் வந்து ஐயோ என்னங்க அபசகுணமாக இருக்குங்க, இந்த மாதிரிலாம் டைட்டில் வச்சா எப்படிங்க அப்படின்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் படமே ஏன் சாவீடுன்னு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அந்த 2 பேருமே கூட அந்த போஸ்டர் டிசைனை பார்த்தோன்னே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, நான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன், அந்த கன்வின்ஸ் ஆகுறாங்க. லைக் நம்ம வந்து ட்ரெய்லர் இருக்கு, டீசர் இருக்கு, ஸோ இதெல்லாம் வச்சு மக்களை இது என்ன மாதிரி படம்னு நம்ம தெரிவிக்கலாம். சாவிடுன்னு ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை, பிறக்கிறோம் இறக்குறோம், அந்த மாதிரி வைக்க முடியுமான்னு தெரியல சார். சொல்லுங்க. ஆமா சார், ஆமா சார், பேசிட்டு இருக்காங்களே. ஆமா சார், ஆமா 3 வருஷம். ஆமா ஆமா இல்லை சார்,
அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. சரி சார். அதான் சார் நிறைய பாசிட்டிவ் சார் நடந்திருக்கு, நிறைய பாசிட்டிவ் நடந்திருக்கு. எங்க 2 பேருக்கும் குழந்தை பிறந்திருக்கு. இதை விட ஒரு பாசிட்டிவான விஷயம் தேவையில்லை. பெண் குழந்தை 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதான் சார் நம்ம இந்த இந்த டைட்டில் வைக்கலனாலும் சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும், இயற்கை தான் அது. நம்ம ஏன் அதை நான் இது வைக்கிறனாலதான் அது அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது. ஆமா சார், சினிமால ரொம்ப சென்டிமெண்ட் இருக்கு சார், அதை பிரேக் பண்ணலாம் தான் சார் இந்த மாதிரி ஒண்ணு முயற்சி பண்றோம். ஆனா நீ எங்களை பிரேக் பண்ணிடுறாங்க சார். வெளியே போ. நீங்க பேசும்போது ஒண்ணு சொன்னீங்க சார், சொல்லுங்க. நான் அனுபவம் இல்லாததை சொன்னீங்க அவருக்கு. இப்ப இந்த 2 கேள்விக்கு முன்னால் நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அதாவது நான் படிச்சுட்டு இந்த படத்தை எடுத்துக்கணுமா, இந்த படத்துல இருந்து பாடம் கத்துக்கிட்டீங்கல்ல, அதை சொன்னீங்கல்ல, மறந்துட்டீங்களா? ஓகே சார். அதுல என்ன பேசுனீங்கன்னா, நான் இன்னும் அனுபவம் பெறல, அனுபவம் பெற்றுக்கிட்டு வந்திருக்கணும், இந்த அப்படிதான் சொன்னீங்க நீங்க. இல்ல, நான் என்ன சொன்னேன்னா, படம் எடுக்கிறது ஈஸி, அதை ரிலீஸ் பண்றது தான் கஷ்டம். படம் எடுக்கிற ப்ராசஸ் எனக்கு தெரியும், அதை ரிலீஸ் பண்றது எப்படின்னு தெரியலன்றது சொன்னேன் சார். இல்ல படம் யாரு வேணும் எடுத்துக்கலாம். ஆமா சார். அதாவது கார்ட்டூன் போடுறாங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா. அந்த கார்ட்டூன் போடுறவங்க எல்லாருமே படம் எடுத்துக்கலாம். ஆமா சார். ஆனா அதை விட கெட்டிக்காரத்தான் வியாபாரம். கண்டிப்பா. அப்போ வியாபாரம் தெரியாம படம் எடுக்க தப்பு நீங்க உணர்றீங்க. ஆமா சார். வியாபாரம் தெரியாத மீன்ஸ் ஓடிடி அந்த டைம்ல வாங்கிட்டு இருந்தாங்க சார் படம் 2022ல. ஸோ நான் ஸ்பீடாக ஷூட்டிங் ஒரு 2 monthsலேயே முடிஞ்சிச்சு சார். 32 days ஷூட்டிங் 2 monthsலேயே முடிஞ்சிச்சு. நான் அடுத்தடுத்த ப்ராசஸ் ஒரு 6 monthsக்குள்ள முடிச்சிடலான்னு பிளான் பண்ணேன். ஏன்னா அந்த டைம்ல ஓடிடி கொஞ்சம் பீக்ல தான் இருந்துச்சு, எல்லாரும் கண்டென்ட்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க, சின்ன படம் வாங்கிட்டு இருந்தாங்க, ஓரளவு டீசெண்டான ரேட் கொடுத்தாங்க. நான் அந்த மாதிரி டார்கெட் பண்ணும்போது இந்த இயர் கேப்னால ஸ்கீம்ஸ் மாறிடுச்சு. இப்போ அவங்களோட அந்த ஸ்கீம்ஸ் மாறும்போது என்ன ஆகுது, நான் அப்போ ஒன்று நினச்சிருப்பேன்ல, ஓடிடி ரிலீஸிங் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ இங்கே தியேட்ரிக்கல் ரிலீஸ். ஓடிடி ரிலீஸ் என்னன்னு தெரியும், தியேட்ரிக்கல் புதுசாக இருக்கு. நீங்க பேசும்போதே ஷார்ட் ஃபிலிமா எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை சொன்னீங்க. ஷார்ட் ஃபிலிம் ஒரு விஷயம் ட்ரை பண்றோம்னா டைரக்டா சினிமாவை ட்ரை பண்ணக்கூடாது, ஃபியூச்சர் ஃபிலிமா ட்ரை பண்ணக்கூடாது. சொல்றேன். ஆனா நீ பாடம் கத்துக்கிட்டீங்க, நாம இதை ஷார்ட் ஃபிலிமா எடுத்துட்டு அதுக்கப்புறமா படமா எடுத்திருந்தா சரியா இருந்திருக்கும். இல்ல சார், நான் 6 ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டேன். அப்படி சொல்ல என்னன்னா, நான் என்ன சொல்ல நினைச்சேன்றதை சொல்லிடுறேன். மேபி உங்களுக்கு கன்வே ஆனது அப்படி ஆயிருந்திருக்கலாம். நான் என்ன சொல்லணும்னு நினைச்சிருந்தேன்னா, படம் ரொம்ப பெரிய விஷயம். படம் எடுக்கிறது ஃபியூச்சர் ஃபிலிம்ன்றது ஒரு 2 மணி நேரம் படம் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் ஒரு 2 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் கொஞ்சம் ஈஸி தான், அதை விட ரொம்ப ஈஸி அதை விட. ஸோ அப்படிங்கும் போது அதில் காஸ்ட்டும் பெருசாக இருக்காது, ஃப்ரெண்டை போட்டுடலாம், கேமரா ஃபோன் கூட ஐஃபோன் கூட வச்சு எடுத்துக்கலாம். ஸோ மியூசிக் நான் காப்பிரைட்ஸ் மியூசிக் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும் போது இவ்வளோ விஷயம் இருக்குங்கும் போது இந்த ப்ராசஸை ஷார்ட் ஃபிலிம்லேயே கற்றுக்கலாம். இல்லைன்னா ஒரு ஏடியா இருந்துட்டு ஒரு டிரெக்டர்கிட்ட கற்றுக்கலாம். இந்த 2 விஷயத்த சொன்னேன் நான். டார்க் காமெடின்னு சொல்றீங்களா, இது என்னது? டார்க் காமெடினா ஒரு சீரியஸான சுச்சுவேஷன்ல ஒரு சின்னதா ஒரு குபீர்னு ஒரு மொமெண்ட் வரும் சிரிக்கிற மாதிரி. ஸோ அதுதான் டார்க் காமெடி. இந்த படத்துல எந்த சீன் அப்படி சொல்றீங்க? அந்த அவரு சஹராஜ் இறந்துட்டாரு, அந்த வீடியோ பாக்குறாங்க, ஆனா ஏன் அவங்க சிரிக்கிறாங்க? ஸோ அதுதான் சார். சார் ஒரே ஒரு சார், சமீப கால பட விழாக்களா இருக்கட்டும், ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், இல்ல சக்சஸ் மீட்டா இருக்கட்டும், எதுக்கு வந்தாலும் தமிழ் படத்தை ஓட விட மாட்டாங்க, கன்னட படம் ஓடுது, தெலுங்கு படம் ஓடுது, மலையாள படம் ஓடுது அப்படின்ற ஒரு புலம்பல் எல்லார்ட்டையும் இருக்கு. ஆனா நல்ல படங்கள் எப்படி இருந்தாலும் ஓடும். நம்ம கதையில தெளிவா இருக்கணும், அதே மாதிரி ஆக்டிங் நடிப்பு வாங்குறதுல தெளிவா இருக்கணும். ஆனா நீங்க உங்க படத்துல கதையிலையும் கோட்டை விட்டீங்க, நடிப்பு வாங்குறதுலையும் கோட்டை விட்டீங்கன்றது என்னுடைய கருத்து. ஓகே சார். அதனால நம்மளே தப்பா எடுத்துட்டு படம் ஓடல, ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற நம்ம ஒரு திணிக்க கூடாதுல்ல, அது தப்பு இல்லையா? நீங்க குபீர் காமெடி வரும்ன்றீங்க, ஒரு இடத்துல கூட யாருக்குமே சிரிப்பு இல்லை சார். ஓகே சார். டார்க் காமெடி ஏதாவது ஒரு டார்க் காமெடி நல்லா நீங்க சிரிச்சிருப்பீங்க சார், வேற யாராவது சிரிச்சாங்களா? நாங்க இந்த ஷோ போடும்போது எல்லாம் சிரிச்சாங்க சார், ப்ரீமியர் போடும்போது எல்லாம் நிறைய பேர் சிரிச்சாங்க சார். காமெடின்றது சப்ஜெக்டிவ், இங்க இருக்கவங்களுக்கு அது ஒர்க் ஆகல, வேற யாருக்காவது அது ஒர்க் ஆகலாம், அவ்வளவுதான் சார் மேட்.
சார் பல சீன்கள் பாக்குறப்போ இந்த சீனை ஏன் இவ்வளவு இதா எடுத்து வச்சிருக்காங்கன்னு, ஒரே லைட்டிங் இல்லாம ஏதோ ஷேடோவோட ஷார்ட் ஃபிலிம் எடுக்க கூட நீங்க தெளிவா எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஒரு படம் எடுத்து வச்சிருக்கீங்க, அதுல கொஞ்சமாவது நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்களா? அது கேமராமேனோட கால் என்னன்னா லோ லைட்னு சொல்லுவாங்க. லோ லைட்ல வந்து நம்ம காமிக்கிறது லைக் அப்பதான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஷேடோஸோட சினிமேட்டிக் ஃபீல் வரும்ன்ட்டு டார்க்னஸோட இதெல்லாம் அவர் கேமராமேனோட கால். ஸோ அது ஒர்க் ஆயிருக்குன்னு எனக்கு தோணுது. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. மேபி அது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இல்ல சார், பல பேருடைய கருத்து இது உங்க நோக்கடிக்கணும்ன்றதுக்காக நாங்க சொல்லல. ஓகே சார், புரியுதுங்களா? ஏன்னா பத்திரிகையாரங்க அன்னைக்கு என்ன எழுதுறாங்களோ அதான் வந்து ஆடியன்ஸ்ல போய் சேரும். கண்டிப்பா. இன்னைக்கு பத்திரிகையாரங்க எங்களாலே வந்து ஒரு சீனை வந்து ரசிக்க முடியல, சிரிக்க முடியல, அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸ் எப்படி சார் ஏத்துப்பாங்க? அதான் எங்களுடைய கேள்வி. அதான் சார், இப்போ ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கும் சார். ஆடியன்ஸ்க்கு ஒன்று யோசிப்பாங்க. ஆடியன்ஸ்லயே நிறைய இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒன்னொன்னு தோணும். அந்த மாதிரி தான் சார். உதய் மாஸ்டர் விஜய் கூட பண்ணீங்க, கார்த்திக் சார் கைதி பண்றீங்க, அப்பெல்லாம் வந்து உதய்டா அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே. பட் ஹீரோ வரும்போது ஏன் அத மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க? உங்களுக்கு என்ன காரணம்? எந்த எக்ஸ்பெக்ட் பண்ணல. சின்ன வயசுல இருந்து வரீங்க, சோ உங்களுக்கு நடிப்புன்றது எல்லாமே தெரியும். பெரிய படங்கள்ல மட்டும் நடிக்கும் போது உதய் அப்படின்னு தனியா தெரிய ஆரம்பிக்குது. பட் இப்ப சாவின் வருது இல்ல, இந்த படங்கள் வந்து சின்ன படங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் ஆயிடுது. இதுக்கு மக்கள் வருவாங்களா? அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குதா? அதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கோம். இப்ப பெரிய படம்னா ஆப்வியஸா விஜய் சார் அவருக்கு வந்து பயங்கர ஓப்பனிங் இருக்கு, கார்த்தி சார் அவருக்கு ஓப்பனிங் இருக்கு, ரஜினி சார் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஆடியன்ஸ் தியேட்டருக்கு தானா வந்துருவாங்க. தியேட்டர்ஸ் நிறைய கொடுப்பாங்க, ஷோஸ் எக்ஸ்ட்ரா நிறைய போடுவாங்க. ஆனா எங்க மாதிரி ஃப்ரெஷரா வரவங்களுக்கு தியேட்டர்ஸே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஷோஸ் கொடுத்தாங்கன்னா மார்னிங் 11 o'clock கொடுப்பாங்க. எல்லாம் இப்பெல்லாம் தூங்கி ஏந்திரிக்கிறது 10 மணி 10:30 மணி தான் ஏந்திரிக்கிறாங்க. 11 o'clock ஷோக்கு யார் போவாங்க? ஏதாவது காலேஜ் கட் அடிச்சுட்டு வரவங்க, யாராவது ஏதாவது பிடிக்காத வரத்துக்கு அந்த மாதிரி தான் போய் தான் வருவாங்க. அதனாலதான் உங்ககிட்ட வந்து இருக்கும். நீங்க இதை எப்படி ப்ரொமோட் பண்ணி அவங்க கிட்ட சேர்க்கிறீங்களோ. இப்போனா பிரசன்ட் மீடியாவுக்கு நிறைய இது இருக்கு. அவங்க சொல்றாங்கன்னா ஆமாப்பா இந்த படம் நல்லா இருக்கு, இவங்க சொல்றாங்கல்ல, இவங்க ரிவ்யூ பார்த்து போறவங்க, நீங்க எழுதுறத பார்த்து போறவங்க நிறைய பேர் இன்னுமே இருக்காங்க. அதுக்காக தான் உங்ககிட்ட வரும். எங்களை மாதிரி சின்ன டீமை சப்போர்ட் பண்ணுங்கன்றதுக்காக தான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஸோ நல்ல ஒரு கண்டென்ட். ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து சொல்றேன், உங்களை காலைல விழுந்து கூட கேட்கிறேன், எப்படியாவது கொண்டு போய் மக்கள் கிட்ட சேருங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் சேர்ப்போம். இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க சொல்லுவோம், அண்ணா சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இது இல்லைன்ட்டு. ஸோ பிரஸ்ல நேற்று நாங்க ப்ரிவியூ ஷோ போடும் போது ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. எல்லாருக்குமே நல்லா பிடிச்சிருந்தது. அது ஏன்னா இம்பாக்ட் வந்து அது ஸோ அது எப்படின்னு தெரியல. சாரிண்ணா, உங்க மனசை நோக்கடிச்சுன்னு தான் நாங்க ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறோம். 100% நாங்க இதை எப்படியாவது வெளியே வந்து ரீச் பண்ணி கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூண்ணே. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்கு, எதுவும் மனசு வருத்தப்பட வேண்டாம். கண்டபடி ஏன்னா இல்லண்ணா, எப்படி இருந்தாலும் ஒரு இது பாசிட்டிவ் சைடு இருந்தா நெகட்டிவ் சைடு இருந்துதான் ஆகணும்ண்ணா. எல்லாமே பாசிட்டிவா இருந்துட்டா நெகட்டிவ் இல்லாம இருக்காதுல்ல. அந்த நெகட்டிவ் தேவைதான் நமக்கு வாழ்க்கையில. பல ஜூடி மாரிமுத்துன்ற கேரக்டர்ல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க சார். வந்திருக்கீங்கன்னா அன்போடு மேடைக்கு வரும். ஆதிஷ் பாலா அண்ணா வாங்கண்ணா, வெல்கம். இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தியா பண்ணிருக்கீங்க, ஸ்டேஜுக்கு வாங்கண்ணா. மாஸ்டர் அஜய் எஸ் வீரையா வாங்க, வெல்கம். ராஜேஷன் யாசர் எஸ் கிரண், சிவானி ஸ்டுடியோஸ் சார்பில் டைகர் சக்கரவர்த்தி, சிவானி செந்தில் மற்றும் டைகர் சக்கரவர்த்தி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கிற கள்ளக்குறிச்சியிலிருந்து சங்கர் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். பிரேம் ஷாம் கார்த்திக் கே சேஷாத்ரி சாரிகராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மணி ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடுறோம்? குரூப் போட்டோஸ்.
சிவானி ஸ்டுடியோஸ்ல இருந்து டைகர் சக்கரவர்த்தி அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மழையிலும் விடாம எல்லாரையும் வரவழைச்சு இவ்வளவு நேரம் காத்திருந்து படத்தை பார்த்து பிரஸ்க்காக காத்திருந்த உதவி செய்த நமது நண்பர் மணி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஒருத்தர் மேல வர்றதும் கீழே வர்றதுக்கும் ஒரு காரணம் வந்து அவரோட விதி அல்ல, நீங்க எழுதுற எழுத்து தான். அது மாதிரிதான் இந்த படங்கள். தங்கச்சி சொன்ன மாதிரி சாவுடின்னு தான் வச்சிருந்தாங்க. ஆனா டிஸ்ட்ரிபியூஷன்ல பிரச்சனை. டிக்கெட் எப்படி எடுக்க முடியும், சாவுடின்னு எடுக்கணும். எங்க போயிட்டு வர அப்படின்னா சாவு வீட்டுக்கு போறேன்னு யாராவது சொல்லுவோம். நெகட்டிவ் தாட்ஸ் வந்தோம்னா ஒரே நாள்ல சாவு வீட்டுல எடுத்து அதுவும் தம்பி தான் அந்த புத்திசாலித்தனமா யோசனை பண்ணி இயக்குனர் வந்து ஆண்டோ அஜித் நல்லா அந்த டைட்டில் உடனே முடிச்சு ஒரே நாள்ல அந்த சென்சார் வாங்கிட்டோம். உண்மையிலே அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். அடுத்து இந்த படம் பாத்தீங்கன்னா எதை நோக்கி போகுதுன்னு நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். இன்னைக்கு ஒரு சமூகம் போதைக்கு அடுப்புற மாதிரி கஞ்சாவால ஒரு தந்தை அவருக்கு அறியாம அந்த போதைக்குள்ள இருந்து மரணத்தை அடிக்கிறாரு. அதை பார்த்து அந்த மகன் திருந்துறான். அதுதான் சிம்பிளா சொல்லியிருக்காரு. முக்கியமான ஒரு விஷயம் அதுல வந்து இயக்குனர் உண்மையில ஒரு அசாத்தியான விஷயம். தூக்கம். ஒரு மனுஷனுக்கு தேவையான அளவுக்கு தூங்கணும். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்ய தப்பே கிடையாது. ஆனா தேவைக்கு அளவுக்கு தூங்கலைன்னா அது ஒரு நிம்மதியே இருக்குது. சிவானி செந்தில் தான் அதுக்கு உதாரணம். எங்களுக்கு ஏதாவது டென்ஷன்னா நல்லா அழகா ரூம் போட்டு தூங்கிடுவோம். இது இயற்கை. அதுதான் அழகா தெளிவா சொல்லியிருக்காரு. இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதை நடிச்சிருந்த அனைத்து நடிகர்களுக்கும். நீங்க பாத்துக்கங்க, செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணிருக்காங்க. இந்த படத்தை இதே போல் நிறைய படங்களை சிவானி ஸ்டுடியோ சார்பாக நாங்க வெளியிடுறோம். இதுக்கு நீங்க ஆக்கமும் ஊக்கமும் தரணும். பத்திரிகையாளர்கள் கண்டிப்பா நாங்க எங்க ஒருத்தன் சுத்தி வந்தாலும் என் கோட்டைகள் தான் வருவான் மாதிரி, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்ன படம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எங்க வந்து நிப்பாங்கன்னா உங்க முன்னதான் நிக்கணும். அதுக்கப்புறம் தான் நாங்களே முன்ன வர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த படத்தை நீங்க வாழ்த்தணும். நல்ல அந்த தம்பிங்களுக்கு ஒரு ஊக்கமா ஆக்கம் தரணும்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த். தேங்க்யூ சார். இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கிற கள்ளக்குறிச்சி சங்கர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். மனித உடலில் இயக்கம் எப்படி நரம்பு முக்கியமோ அதுபோல் இந்த நாட்டு மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு நரம்புகளாக இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஒரு நல்ல கருத்துக்களை தைரியமாக தன்னம்பிக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து வெளியிடுவதற்கு, மக்களுக்காக கொண்டு வருவதற்கு எத்தனையோ புதிய இளம் தலைமுறைகள் தயாராக இருக்கிறது, காத்திருக்கிறது. அந்த தன்னம்பிக்கையை ஒருபோதும் பிசுறாகாமல் புதிய இயக்குனர் அன்பு தம்பி அவர்கள், அஜித் அவர்கள் இந்த படத்தை அன்பு சகோதரன் சக்கரவர்த்தி அவர்கள் சொன்ன மாதிரி போதையால் இந்த நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த இளம் தலைமுறை எந்த அளவுக்கு சீர்கெட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள், நாங்களும் அறிவோம். இந்த நிலை மாற வேண்டும் என்ற தன்னம்பிக்கையோடு தயாரிப்பதற்கு யார் வருகிறார்களோ இல்லையோ தெரியாது. நான் வருகிறேன் என்று சொந்த பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு தன்னால் இயன்ற அளவுக்கு இயக்குநர்களையும் நல்ல ஐயா காவல்துறை ஐயா உதயகுமார் கேரக்டர்ல அண்ணா சிறப்பா நடிச்சிருந்தாரு. அந்த தம்பி அதே மாதிரி சிறப்பா நடிச்சிருந்தார். அப்படியே வாழ்ந்திருக்காங்க. கதாநாயகருடைய அப்பா அம்மாவுடைய ரோல் அழகா பண்ணியிருக்காங்க. அண்ணன் எல்லோரும் அருமையா வேலை வாங்கியிருக்காரு. புதிய இயக்குனர் போல தெரியல. இதை எல்லாம் புதுசா நடிச்சவங்களும் இதுல சரி, பழைய நடிகர்களும் எல்லாம் இதுல அவ்வளவு தோல் கொடுத்து நடித்திருக்காங்க. அந்த படம் கட்டாயம் வெற்றி பெறணும். வெற்றி பெற செய்ய வேண்டியது ஊடகங்களாகிய உங்களுடைய பொறுப்பு. நல்ல படங்களை வெளியில் கொண்டு வருவதற்கு சிவானி செந்தில் ஆகிய எங்கள் குரூப் தயாராக இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இப்படத்தின் கதாநாயகன் உதயதீப் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். பிரஸ் அண்ட் மீடியாஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து இருந்து எங்கள் படத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னை கடவுளுக்கு ரொம்ப நன்றி என்னை படைச்சதுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னை பெற்றதுக்கு, எங்கள் அப்பா என்னை வளர்த்ததுக்கு. ஸோ எங்கள் அப்பாவோட ட்ரீம் தான் இது, நான் ஆக்டராக இருக்கிறது. நான் ஹீரோவாக நடிக்கணும்னு எங்கள் அப்பா ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு. அதோட முதல் ஸ்டெப்பாக இப்போதான் நடந்திருக்கு. ஆனால் அதை பார்க்கறதுக்கு எங்கள் அப்பா கூட இல்லை. இப்போ ரீசெண்டாக 3 months பிஃபோர் இறந்துட்டாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமான தருணத்தில் எனக்கு அவர் கூட இருக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அவர் இருந்து பார்க்கல. சாரி. ஸோ அப்புறம்
இந்த படத்தை எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் அஜித்துக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா மாஸ்டர் அஜித் அவன் தான் வந்து ஆண்டன் ப்ரோ கிட்ட என் கான்டாக்ட் கொடுத்து ஆண்டன் ப்ரோ பேச சொன்னது. ஸோ அப்புறம் ஆண்டன் ப்ரோ என்னை நம்பி சரி உதய வச்சு ஃபர்ஸ்ட் ஹீரோவா பண்ணணும்னு நினைச்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இதே மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டும் பெரிய ஆளா இருக்கிறதுக்கு உங்களோட கம்பெனியும் உங்களோட டைரக்ஷன்லயும் இன்னும் நிறைய பேர் வரணும். அப்புறம் சிவானி ஸ்டுடியோஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எங்களை மாதிரி சின்ன படத்தை வந்து இந்த மாதிரி பெரிய மீடியால கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சதுக்கீங்க. தியேட்டர்ல வந்து ரிலீஸ் பண்றோம். ஸோ அதுக்கு நீங்க எங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருக்கீங்க. ரொம்ப நன்றி. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இது டைட்டில் இருந்து ஆரம்பிக்கலாம். டைட்டில் வந்து சாவு வீடுன்னு தான் வச்சிருந்தோம். இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டான ஒரு இதுவா தான் இருந்தது டைட்டில். அந்த டைட்டில் வந்து கடைசி சமயத்துல மாறிடுச்சு. ஸோ இருந்தாலும் ஆனா எல்லாருமே வந்து பாக்குறது சாவு வீடுன்னு தான் கேட்கறாங்க. அந்த அளவுக்கு டைட்டில் வந்து பப்ளிக் கிட்ட கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு. என்ன சார்ந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் டைட்டில் பத்தி சொன்னாங்க நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த கதையும் அந்த சாவு வீட்டுல அந்த நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுல நடக்கிற ஒரு பிரச்சனை தான், ஒரு பாடி மிஸ் ஆயிடும். ஸோ அதை நோக்கி தான் வந்து ஒரு டார்க் ஹியூமர் காமெடியா பண்ணியிருக்கோம். இதுல நடிச்ச ஆதேஷ் பாலா சார், அப்புறம் பிரேம் சார், ஷாம் சார், கார்த்திக், இதுல நடிச்ச அனைத்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ஃபைனலா நாங்க வந்து டிசம்பர் 5ஆம் தேதி தியேட்டருக்கு வரோம். உங்க முன்னாடி கொண்டு வந்து நாங்க படத்தை கொடுத்துட்டோம். ஸோ அஜித் இந்த படத்துக்காக ஆண்டன் இந்த படத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அவரோட ஆம்பிஷனுக்காக ஸோ அவரே அவரோட ஓன் மணியை போட்டு ஸோ இந்த படம் எடுத்திருக்காரு. அவரு பெரிய இடத்துக்கு போகணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த படம் டிசம்பர் 5ஆம் தேதி தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பார்க்கணும். அதுக்கு வந்து முக்கியமான காரணம் நீங்க தான், ப்ரெஸ் மீடியா நீங்க தான். இந்த படத்தை உங்ககிட்ட காட்டியிருக்கோம். நீங்க நல்ல ரிவ்யூஸ் கொடுத்து பப்ளிக் கிட்ட நல்லா ரீச் பண்ணி விட்டு இந்த தியேட்டருக்கு வருமாறு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ உதய். எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து லைஃப்ல எல்லாமே நல்லதே நடக்கும். நீங்க நிறைய படம் பண்ணுவீங்க. உங்க அப்பாவோட பிளெஸிங்ஸ் எப்பவும் உங்களுக்கு இருக்கும். எங்களோட வாழ்த்துக்கள். ஆதிஷ் பாலா அண்ணா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். அப்புறம் மேடையில் வந்திருக்கவங்களுக்கும், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பத்திரிகை உறவுகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உதவி சொன்ன மாதிரி தான் என்னுடைய அப்பாவுடைய கனவு, என்னுடைய அம்மாவுடைய கனவு, இதெல்லாம் சுமந்துட்டு தான் நான் இத்தனை வருஷம் நான் இந்த திரைவலத்தில் போயிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா யாருன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். நான் பத்திரிகைகள் இருக்கோம். ஸோ காமெடி நடிகர் சிவராமன் அவரோட பையன். அவர் ஒரு பெரிய கனவு இருந்தது, ஒரு பெரிய காமெடி நடிகராக வருவன்ட்டு. அது அந்த நேரத்தில் 43 வயசுல வந்து இறந்துட்டாரு. இணைந்தகைகள் பண்ணும்போது இறந்துட்டார் அப்பா. அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சினிமாவில் வந்துட்டேன். ஒவ்வொரு என்னோட குருநாதர் பாக்யராஜ் சார் என்னோட வாழ்க்கையை தொடங்கி வச்ச திரையுலக வாழ்க்கையை அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பயணப்பட்டு இருக்கேன். இந்த படம் வந்து எனக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய கேரக்டர் வந்து இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். ஒரு படம் ஃபுல்லாக துறவிட்டா ஒரு கேரக்டர், ஒரு அருமையான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து இயக்குனர் ஆண்டன் அஜித்துக்கு வந்து அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சகோதரர் என்கிட்ட வந்து முன்னாடி கதை சொல்லும் போது சொன்னார், ரொம்ப நல்லா இருக்குண்ணா, டார்க் ஹியூமர் அப்படின்னாரு. அந்த அப்போ வந்து என்கிட்ட என்ன கதை சொன்னாரோ அந்த கதையை அவருக்கு எடுத்திருக்காரு. அது இல்லாமல் இதில் ஒரு நல்ல மெசேஜ் ஒன்று இருக்குது. அந்த இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து கஞ்சா மேட்டர்லாம் நிறைய பேப்பரில் படிக்கிறோம், அதனால வந்து நிறைய சீரியல்கள் நடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கோம். அது வந்து இல்லைப்பா, அந்த மாதிரி கஞ்சா விஷயத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு. அந்த விஷயத்துக்காகவும் மற்றபடி இந்த சிவானி ஸ்டுடியோஸ் அவங்களாம் இந்த படத்தோட பேரை கேட்ட உடனே நாங்கள் இந்த படத்தை விட்டு வெளியிட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு எங்களோட நன்றிகள் எங்கள் குழு சார்பா. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தாங்க. நம்ம எவ்வளோ படம் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு ஆள் வரமாட்டாங்க. அப்படியே ரொம்ப தடுமாறி தான் சின்ன படங்கள்லாம் ரொம்ப தடுமாறி தான் வந்துட்டு இருக்கோம். ஏன்னா ரீசெண்டாக நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கனால அது தெரியும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து என்னுடைய பணிவான நன்றிகள். இதில் வந்து உதயாதி அப்புறம் மற்றும் என்னுடைய எல்லா நண்பர்களும் வந்து அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை எந்த தவறு இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், எல்லா மேடையிலும் சொல்கிற விஷயம் தான், இந்த படத்தை வந்து யார் கொண்டு போக முடியும்னா நீங்களாம் தான் கொண்டு போக முடியும். நீங்கள்லாம் நல்லபடியாக ரிவ்யூஸ் எழுதி இந்த படத்தை கொண்டு போகணும்னு நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஸோ என்றைக்குமே ஒரு சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும். தேங்க்யூ. உங்களை தேங்க்யூண்ணா.
டைரக்டர், ப்ரொடியூசர், ரைட்டர் அப்படின்னு எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்கிறது தான் நம்ம ஆண்டனி அஜித் சார். வாங்க சார், வெல்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆண்டனி அஜித். இந்த படத்துல சாவிங்கிற படத்துல ப்ரொடியூசர், டைரக்டர், ரைட்டரா இருக்கேன். உதய் ப்ரோல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அதான் அந்த கதை வந்து ஒரு டெத் ஹவுஸ்ல வந்து பிளான் பண்ணியிருந்தேன். எப்படின்னா அவர் சாவீட்டில் உட்காந்துருக்கும் போது சும்மாவே உட்காந்துருப்போம்ல, ஏதாவது ஒன்று மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த டைம்ல வந்து இப்போ இந்த டெட் பாடி வந்து இல்லைன்னா என்ன ஆகும் இந்த சுச்சுவேஷன் அப்படின்றது ஒரு ஸ்பார்க்கா வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷன்ல இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது, இந்த சாவீட்டுக்கு வந்தா நம்ம வந்து அமைதியா அந்த மாதிரி இருந்துட்டு போயிடணும், அந்த மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் சரி அந்த ஸ்பார்க் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்போ ஒரு 2-3 நாள் கழிச்சு தோணுச்சு ஸ்பார்க் நல்லா இருந்துச்சு. அது சும்மா நோட் பேட்ல போட்டு வைப்பேன். எனக்கு ஐடியாஸ் ஏதாவது கிடைச்சிச்சுன்னா நோட் பேட்ல போட்டு வைப்பேன். அப்படிங்கும் போது என்ன சொல்ல, நான் அப்புறம் அந்த இதை நோட் பேட்ல போடும் போது எனக்கு வந்து ஓகே இது வந்து ஒரு ஸ்டோரியா டெவலப் ஆகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கும் போது அந்த ஸ்டேஜ்ல இருந்தா இந்த ஒரு ஸ்பார்க் அங்கேருந்தான் எனக்கு கிடைச்சிச்சு. அப்படிங்கும் போது இதை என்னவா ட்ரீட் பண்ணலாங்கும் போது காமெடியா ட்ரீட் பண்ணலாமா அப்படிங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் ஐடியா இல்லை. காமெடியா ட்ரீட் பண்ணணும்ன்றது ஃபர்ஸ்ட் எனக்கு ஐடியா இல்லை. ஒரு த்ரில்லராக தான், ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில்லர், ஒரு சஸ்பென்ஸ், யாரு 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 அந்த மாதிரி போயிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறமா சரி அந்த மாதிரி அப்புறமா கிளைமேக்ஸ்ல எனக்கு ஒரு ட்விஸ்ட் வரும்போது தான் வந்து எனக்கு தோணுச்சு, அப்போ ஆடியன்ஸ் வந்து இந்த ட்விஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணணும்னா இதை வந்து நம்ம காமெடியாக தான் ட்ரீட் பண்ணணும். அப்படிங்கும் போது அப்போ சாவு வீட்டில் எப்படி காமெடி அப்படிங்கும் போது சரி அப்போ டார்க் காமெடின்னு இப்போ ஒன்று போயிட்டு இருக்குல்ல, அந்த இதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்போ அந்த டார்க் காமெடி. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்டே உருவாச்சு. ஸோ அடுத்து வந்து இந்த ஸ்கிரிப்டை உருவானோன்னா எங்கே பிச் பண்ணலாம் அப்படிங்கும் போது எனக்கு இது என்னென்ன தெரியல, செதுக்குன மாதிரி சில பேர் இருந்தாங்க இந்த ஸ்கிரிப்டுக்குன்னு. உதயபுரம் வந்து நான் முன்னாடிலேருந்தே ஃபாலோ பண்ணிருக்கேன். ஃபாலோ மீன்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம சைல்டு ஆர்டிஸ்டா பார்ப்போம். அதுக்கு அடுத்துட்டு மாஸ்டர்ல வந்தாங்க, பானா கத்தாடி, மாஸ்டர், கைதி, அதெல்லாம் வந்தோன்னா ஏன் ரொம்ப நல்ல பொட்டென்ஷியல் இருக்கு, ஆனால் ரொம்ப குட்டி குட்டி ரோலா இருக்கு ஏன் அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுச்சு. சரி அப்போ நம்ம ஒரு ஒன்று ட்ரை பண்ணுவோம், நமக்கு ஒன்று தோணுது இல்லை, அப்போ வந்து அதை முயற்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உதய் ப்ரோ சரி இந்த கேரக்டருக்கு வந்து உதய் ப்ரோ கரெக்டா அந்த கேரக்டர் கரெக்டாகவும் இருப்பாரு. சரி அப்போ கரெக்டா இருப்பாருன்னா அப்போ அவரை வச்சே மூவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரின்ட்டு போனபோது எனக்கு வந்து நான் ஒரு சின்ன ஒரு 90% ஓகே, 10% வந்து அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார் அதெல்லாம் நமக்கு தெரியும், அதுல புதுசுன்றனால. ஆனா வந்து எனக்கு வந்து 100% வந்து 100% 200% இறங்கி எல்லாமே பண்ணார். லைக் ரொம்ப ஃபிளெக்சிபிள், ஆக்டிங் பெர்ஃபெக்டா இருக்கும், டைமிங் கரெக்டா இருக்கும், எல்லாமே லைக் ரொம்ப கம்ஃபர்டபுள். இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு டைரக்டருக்குமே ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு நான் மற்ற விஷயத்துலலாம் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். சில ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டை மெயின்டைன் பண்றதே கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அவன் டைம் வரமாட்டாங்க சில பேர், அந்த மாதிரி யாரும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லலை, ஒரு இதுக்காக சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து ஆதிஷ் பாலா ப்ரோ, போலீஸ் கேரக்டரு ப்ரோ, வேற நிறைய போலீஸ் கேரக்டரு, ரவுடி கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட போகும்போதே சொன்னாங்க, என்ன போலீஸ் கேரக்டரா இப்பதான் பண்ணிட்டு இருக்கேன், வேணான்னு இல்லை இந்த கதை கேளுங்க ப்ரோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு. சரி கேட்குறேன் அப்படின்னு கேட்டோன்னா அவருக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்போ ஷூட்டிங் அப்படின்னாரு. நீங்க வந்து தாடி எடுக்கணும். ஐயோ தாடி எடுக்கணுமா, இப்பதான் தாடி வச்சுட்டு நிறைய படம் கமிட் பண்ணிட்டு வரேன், தாடி எடுக்கணும்ன்றீங்க. இல்லை தாடி எடுத்தாதான் ஷூட் போக முடியும் அப்படின்னு. என்ன அதாவது நான் வந்து ஒரு இப்பதான் ஒரு படமே பண்ண போறேன். அவரு வந்து 20 இயர்ஸ் மேல இருக்காப்புல. ஆனா வந்து என்ன சொல்ல, நான் வந்து இந்த கதையில நம்பி ஓகே இந்த கதைக்காக ஒரு 2-3 படத்தை காம்ப்ரமைஸ் பண்ணலாமே, அந்த நல்ல பெரிய படத்துல கேரக்டர்ஸ் கிடைச்சாலும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இதுல இறங்கலாமேன்ற அந்த ஒரு
முயற்சி தான் இந்த அவரோட அந்த கேரக்டரோட சக்சஸ்ன்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி இப்போ இந்த படத்தோட பேக் போன்னு சொல்லணும்னா, நீங்க எல்லாம் படம் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு தெரியும். மியூசிக் டைரக்டர்ஸ் டியூனாகன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, அவங்க பேண்ட் ஆக்சுவலி, அவங்க 2 பேர் ஆக்சுவலி, சரண் ராகவன் அதுக்கப்புறம் விஜய் ரகுராமன் சொல்லிட்டு, அவங்க வந்து இந்த படம் வந்து ஒரு 70%, ஒரு 60 to 70% தான் ஒரு லெவல்ல இருந்துச்சுன்னா, அவங்க அது வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க மியூசிக் மூலியமா. ஸோ அப்படிங்கும் போது நீங்க உங்களுக்கே தெரியும், இது நான் பெருசா மியூசிக் பத்தி சொல்ல வேணாம். ஏன்னா மியூசிக் இல்லைன்னா இந்த படம் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்குமோன்றதும் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் காமெடி வந்து ஒர்க் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் படம் வந்து 2022லயே எடுத்து முடிச்சிட்டேன் ஆக்சுவலி ஷூட்டிங்கை. அதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படியே கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகி போச்சு. ஒருத்தர்கிட்ட போகும்போது எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது. டப்பிங் பண்ணுவோம், அப்புறம் சிங்குக்கு கொடுப்போம், ட்ரிம் பண்ணி சிங்குக்கு கொடுப்போம். சிங்குக்கு கொடுக்கும்போது 3 மாசம் போகும். அதாவது ஏதாச்சும் எனக்கு வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பேன், எல்லாமே கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருக்கணும். இது ஏன் லிப்சிங்க் ஆகுது ப்ரோ, இது கொஞ்சம் பண்ணுங்கன்னு சொன்னா அது பண்ணிட்டு வரும்போது அடுத்தது லிப்சிங்க் மிஸ் ஆகும். அப்படிங்கும் போது எனக்கு வந்து அது ஏத்துக்கவே முடியாது, கொஞ்சம் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால இந்த படத்தை ஒரு மாதிரி செதுக்கி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த சொன்னல 22ல முடிச்சுட்டு இந்த 25 வரைக்கும் ஒரு பெரிய டிராவல் எனக்கு. ரொம்ப வந்து ரொம்ப டஃப்பான டைமா தான் இருந்துச்சு. 22ல பண்ணிட்டு எனக்கு பெருசா தெரியல. 23, 24, 25 அது வந்து எப்படி வந்து ஒரு ப்ராசஸுமே டிலே ஆகும். சும்மாவே இருப்பேன் நான் ஆக்சுவலி. சிவில்லையுமே எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து சரியா அமையல. ரெண்டு சைடுமே எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி டவுன்ஃபாலாகவே இருந்துச்சு. அப்படிங்கும் போது நான் ஒரு வழியா படத்தை முடிச்சுட்டும் ஒரு 6 months கிட்ட என்ன பண்றதுன்னே தெரியாம தான் இருந்தேன். ஏன்னா நான் 2022ல ஓடிடிக்கு பண்ணலாம் தான் பிளானு, டைரக்ட் ஓடிடிக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு பிளானு. ஆனா வந்து 25ல தான் முடிக்கிறேன். 25ல உங்க எல்லாருக்குமே தெரியும், ஓடிடி இப்போ யாருமே டைரக்டா வாங்குறது இல்லை, தியேட்டர் வந்த அப்புறமா தான் வாங்குறாங்கன்னு தெரியும். ஸோ அப்படிங்கும் போது ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டேன். அப்போ நம்ம தியேட்டருக்கு தான் வரணுங்கும் போது யார்கிட்ட போலாங்கும் போது பூபதி ப்ரோ ஆக்சுவலி கேமரா ஒர்க் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பெஸ்டா இருக்கும். அவர் ஹாலிவுட் படம் மட்டும்தான் பார்ப்பாரு. ஸோ ஹாலிவுட்ல என்ன ஃப்ரேம்ஸ் வச்சிருக்காரோ, என்ன ஃப்ரேம்ஸ் இருக்குமோ அந்த ஃப்ரேம்ஸ் தான் இங்கே வச்சிருக்காரு. அவர் இன்னைக்கு வர முடியல. அவர் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. ஒரு படம் வேலையா தான் வந்து காலையிலேருந்து நான் எல்லாமே என்னால் பண்ண முடியாதுன்றனால அவர் காலிலேருந்து அங்கே பெரிய ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கேமரா ஒர்க்கு இப்போ சிவானி ஸ்டுடியோஸ் தான் நான் அடுத்து சொல்லணும். இந்த படத்தை வந்து என்ன எப்படி இதை வந்து வெளியே படம் எடுக்கிறது வந்து ஈஸின்ற மாதிரி எனக்கு தோணிடுச்சு. படம்லாம் எடுக்கிறது ஈஸி தான், அதை வெளியே கொண்டு வரதான் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் ரொம்ப எல்லா ப்ராசஸுமே எனக்கு தெரியும். படம் எடுக்கிறது எப்படி இதை நல்லா கொண்டு வருதுன்றதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இது எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு நமக்கு தெரியலையேங்கும் போது தான் செந்தில் பிரதரை ஃபோன் பண்ணேன். பிரதர் என்ன டைட்டில் பிரதர், நான் வந்து இப்படி சொன்னேன், பிரதர் நான் நல்லா தான் இருக்கும், நம்ம கண்டென்ட்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கும் போது ஆமாங்க கரெக்டு தான், எல்லாருமே நான் இப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. அப்படியே சரி ஓகே கரெக்டு தான், எல்லாருமே அப்படிதான் சொல்லுவோம், அவங்க படம் அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்க மாதிரி தான் தோணும். ஆமா பிரதர், நான் வந்து உங்களுக்கு ட்ரைலர் அனுப்புறேன், அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு. அப்படியா பிரதர், படம் பேர் என்ன பிரதர் அப்படின்னாரு. சாவீடு பிரதர் அப்படின்னா. சாவீடா, இந்த உடனே ட்ரைலர் பார்த்து கால் பண்றேன் அப்படின்னாரு. அடுத்து ட்ரைலர் வந்து 1 நிமிஷம் 39 செகண்ட்னா அந்த 40வது செகண்ட் கால் பண்றாரு. பிரதர் சூப்பர், நம்ம கண்டிப்பா பண்ணிடுவோம், ஆபீஸ் வந்துருங்க மீட் பண்ணுவோம் அப்படின்னாரு. ஓகே சரி ஓகே. படம் அந்த இடத்துல இருந்தா மூவ் ஆச்சு. ஆக்சுவலி ரொம்ப தேங்க் பண்ணோம்னா வந்து சிவானி ஸ்டுடியோஸ் செந்தில் சார் தான் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஏன்னா இல்லை இந்த படமே வெளியே வந்திருக்காது. ஆக்சுவலி ஒரு மாதிரி லாக் ஆயிட்டு நான் என்ன பண்றதுன்னு தெரியாமையே அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான் இதுதான் அந்த படத்தோட ஸ்டோரி. இந்த நான் டிராவல் பண்ணது December 5th இந்த படம் சாவின்ற படம் டைட்டில் வேற ஒரு இஷ்யூ ஆச்சு. சரி ஓகே, அது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த புக் மை ஷோலாம் நம்ம வந்து
சாவின்னு பாக்குறது மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. சாவின்னு இருக்கு, என்னடா சாவி அப்படின்ற மாதிரி. வி வேற சொல்லிச்சு, இது வீடுக்கு வர வி, ஒரு மீனிங்கும் இல்ல. சாவினா கீ, அந்த கீயும் இல்ல. சரி ஓகே, ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி. இன்னும் இதுக்கு முன்னாடி ஒரு டைட்டில் வச்சோம். சரி பிரதர் டைட்டில் இந்த மாதிரி சொல்றாங்க, என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படிங்கும் போது கேட்டாங்க இவங்க சைடு, செந்தில் சார் சைட்ல இருந்து. அப்போ பிரதர் எனக்கு நான் ஆக்சுவலி கேட்டேன்னா ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். எனக்கு ஒண்ணுமே யோசிக்க தோணல. யோசி என்ன அப்பதான் வந்து விருமாண்டி டைட்டில் இஷ்யூ அப்போ கமல் சார் வந்து ஒன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேரவன்ல வந்து பேசிட்டு இருப்பாங்க. சரி சும்மான வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நான் எனக்கு அதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி அப்போ சும்மானே வச்சிடலாமா அப்படின்னா சும்மானே வச்சுட்டு கில்டு எல்லாம் போயிட்டோம் வாங்குறதுக்கு. அப்புறம்தான் ஸ்ரீகாந்த்னு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கலரிஸ்ட் இந்த படத்துக்கு, அவரு தான் சொன்னாரு, பிரதர் என்ன சும்மான்னு வச்சிருக்கீங்க, என்ன சும்மானா என்ன சும்மா அப்படின்னா, நீங்க வந்து சா வீடுன்னு தான் வைக்கக்கூடாது, சா எடுத்துக்கோங்க, பி எடுத்துக்கோங்க, அப்படி வைங்க அப்படின்னாரு. சரி ஓகே பிரதர், அதுவும் கரெக்ட் தான். சும்மானு இருந்தா அது ஒரு மாதிரி இருக்கு, இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படிங்கும்போது கலரிஸ்ட் வந்து ஸ்ரீகாந்த் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு, ரொம்ப ஃபிளெக்சிபிள். அண்ட் இன்னொருத்தர் மென்ஷன் பண்ணோம், பிஎஃப்எக்ஸ் பண்ணவர் வெற்றி, அவரோட ஆஃபீஸில் தான் நாங்கள் அவுட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம், ஐமேட் மீடியான்றது. அவர் வந்து லைக் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு வெற்றி. ஃப்ராங்கா சொல்லணும்னா ஃப்ரெண்ட் ஆயிட்டு எப்படி எந்த லெவல்னா, நான் அவுட்டு போட்டா அவர் காசே இது வரைக்கும் காசே கேட்டதில்லை. அந்த ஏன்னா ஸ்டார்டிங் எல்லாம் காசு இது பண்ணிட்டுதான் இருந்தேன். அப்போ என்னோட சுச்சுவேஷனும் அவர் பயங்கரமா தெரிஞ்சிச்சு, ரொம்ப நெருக்கடி. அப்படிங்கும் போது நான் கிட்டத்தட்ட அவர் கொடுக்கணும்னா லேக்ஸ்ல தான் கொடுக்கணும், அந்த அளவு பெண்டிங் இருக்கு. அது இந்த படம் சக்சஸ் ஆகி நான் கொடுப்பேன்னு நம்புறேன். அதுக்கடுத்து இந்த படம் வந்து, இந்த படத்தை நம்ம வெளியே சாவிடுன்னு சொல்றோம், முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் சாவிடுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன காமிப்போம், ஒரு போஸ்டர் ஒன்று காமிக்கணும். அப்பதான் ஓகே இது என்ன மாதிரி படம்ன்றது நம்ம யாருக்காவது பேசும்போது தெரிய வரும், யாரா இருந்தாலும் ஒரு மக்கள் யாரா இருந்தாலும் தெரிய வரும். அப்படிங்கும் போது ரொம்ப முக்கியமா வந்து இந்த டிசைன் தான். டிசைனர் மோனிக், ஆக்சுவலி மோனிக் வந்து இப்போ கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம டிசைன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம இதுக்காக தான். ஸோ வந்து அவரோட ஒர்க்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப சினிமேட்டிக்கா இருக்கும். ஏன்னா சில படம் நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும், ஓகே இந்த போஸ்டர் டிசைன் பார்த்தாலே ஓகே இந்த படம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் போல, இந்த ட்ரைலர் கட்டு பார்த்தா தெரிஞ்சிடும், ஓகே இந்த படத்துக்கு போவானா அப்படின்ற மாதிரி ஒன்று தோணும். ஆனால் ட்ரைலர் கட் பண்ணது வந்து சதீஷ்ன்றவர் பர்ஃபெக்டா பண்ணியிருப்பாரு. ட்ரைலர் கட்லாம் பார்த்தீங்கன்னா படத்தை நாளைக்கே நான் வாங்கிக்கிறேன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க எல்லாரும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லாரும் ரொம்ப நேரம் பேசிட்டேன், எல்லாத்தையும் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். மியூசிக் டைரக்டர் விஜே ரகுராம், சினிமாட்டோகிராஃபர் பூபதி வெங்கடாச்சலம், சுந்தர் சேஸ் எடிட்டர், ராகேஷ் லெனின் எடிட்டர், இவங்கெல்லாம் சம் சிச்சுவேஷனால வர முடியல. ஸோ வந்தவங்க வரைக்கும் பேசிட்டாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். நீங்கள் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிளில் எடுத்து இந்த படத்தை கொண்டு வந்து பிரசன்ட் மீடியாவுக்கு சேர்த்த மணிமதன் அவர்களுக்கு நன்றி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கு. அண்ட் ஓகே, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் டீமோட.